Hallelujah. Good dawn. Win forever. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். இது என்னுடைய வாஞ்சை. நேராக நாம் கர்த்தரினுடைய ஜீவ வார்த்தைக்கு, வல்லமை உள்ள வார்த்தைகளுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினால் ஆவியும் ஆத்மாவையும் உருவக்குத்தி பிரிக்கத்தக்கிறதாயும் இதயத்தின் சிந்தனைகளையும் நினைவுகளையும் வகையறிக்கிறதுமான அவருடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைய தியானம் நீதிமொழிகள் 27:14 வார்த்தை. இது சர் டேவிட்டுடைய சன் சாலமோன்ஸ் உடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அவர் தான் போதித்திருப்பார், சர் டேவிட்டும் அவங்க மிஸ்ஸஸும். தமிழில் வாசிக்கிறேன். அதாவது நீதிமொழிகள் 27:14. ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சிநேகிதனுக்கு, சொந்தக்காரனுக்கு, உறவினருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். இங்கிலீஷ்க்கு வரேன். நான் இங்கிலீஷில் ஐ எம் நாட் ஃப்ளூயன்சி, பட் ஐ like to say that whoever blesses his neighbor with a loud voice will be counted as cursing. That is permanent cursing. அந்த நாள் முழுவதும் அதே ப்ராபர்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீதிமொழிகளுக்கு 26 சாப்டர் 26 verse 2, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவில்லான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. A curse that is causeless does not alight. அப்போ நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் நாம் பெட்லேருந்து எந்திரிக்கும் போது, அதாவது வேக்கப், கடவுளுக்கு கொடுத்த பிராக்கிரமான சுவாசத்தை நம்ம நாசையில் ஊதினால்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். காலையில் எந்திரிக்கும் போது அவர் நிறுத்தினது தான். காலையில் எந்திரிக்கும் போது சுவாசத்தை கொடுத்துட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சோன்னே ஐ யூஸ் டு சே குட் மார்னிங் டு சம்படி எல்ஸ். என் ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அல்லது உடனே இப்போ ஏதாச்சும் ஒரு ரிங் வந்துடுச்சுன்னு வைங்க. இப்போ சவுட்டுக்காது எனக்கு ஃபோனில் ரிங் வந்துச்சு, ஃபோனை எடுத்தேன், குட் மார்னிங். குட் மார்னிங் எதுக்கு சொல்கிறோம்? தட் இஸ் விஷஸ், தட் இஸ் பிளெஸ்ஸிங். குட் மார்னிங் டு அவர் ஜாப், குட் மார்னிங் டு அவர் ஸ்டடீஸ், குட் மார்னிங் டு அவர் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி தான் நான் மாதிரியே தான். என்ன குட் மார்னிங் எதுக்கு சொல்கிறோம்? குட் மார்னிங் டு அவர் ஹெல்த். அதான் நீ உயிரோடு இருக்கிற, நானும் உயிரோடு இருக்கிறேன். இது இஸ் அ கர்ஸ். இதே அதிகாரத்தில் ஐ மீன் அதாவது சர் டேவிட், அதாவது சர் சாலமனுடைய டேடி கிங், அவர் சொல்லியிருக்காரு 129ஆம் சங்கீதத்தில் 129 129 சாங்ஸ். அதை எடுத்துட்டிங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக அவர் சொல்கிறார். இஸ் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன்ஸ் ஒன்ஸ் இல்லை, ஆஃப்டர் சின் பண்ணிட்டு பாவ அறிக்கை இட்டுட்டு அதை ஒரு நாள் எடுக்கிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்கிறாங்க? கர்த்தரின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதில்லை. அதாவது
they do who was by. அவர்கள் சொல்கிற ஆசீர்வாதம் நிலைக்காது. ஏன்? இந்த காரணத்துக்கு, இந்த 3 காரணத்துக்காக தான் இப்போ நான் வரேன். ஃபஸ்ட்டு அந்த நீதிமொழிகளில் 27:14 கர்த்தர் சொல்லியிருக்கிறது, என்னன்னா, அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு ஒருவனை ஆசீர்வதித்தால் அது சாபம். அப்போ நாம் செய்வது, கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த பிரசங்கம், நாட் ஃபார், அழகாக சொல்கிறது. சும்மா போகிற வழியில், ஹலோ, காட் பிளஸ் யூ மேன், காட் பிளஸ் யூ அம்புடன்ட்லி, எங்கே நிறைய நிற்கும். சொல்கிறவனுக்கும், அதாவது எனக்கும் சொல்கிறேன், நான் மற்றவங்களுக்கு சொல்கிறவனுக்கும் எனக்கும் சாபம், மற்றவனுக்கு சாபம். இப்போ இதை ஒரு மற்றவங்க வாசித்தாங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்க, மற்றவங்கள கர்ஸ் பண்ணணுன்னா தே wake up very early morning and say God bless you. அதான் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் நிலை நிற்காது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எந்திரிச்சோன்னு சொன்னால் அது இந்த சாபம் நிலை நிற்கும், ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். அது ஒரு சாப்டர் இருக்கு, நான் அப்புறம் எடுக்கிறேன். இது கர்த்தர் சொல்லி தான் எடுக்கிறார். ஏன்னா எனக்கு 24 வயசு. இன்றைக்கே ஒரு நாள் நைட்டு நான் இறந்தாலே இறக்கலாம். அது கர்த்தருடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆனால் வச்சிருக்காரு, ஹி செலக்டட் மீ டு ப்ரீச் த வேர்ட், டு ப்ரீச் த காஸ்பல். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அக்செப்ட் பண்ணுறீங்களோ, அக்செப்ட் பண்ணலையோ, எனக்கு அது ஐ டோன்ட் பாதர் அபவுட். பிசாசம் எனக்கு நிறையா தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கான். அதை மேற்கொள்கிறேன். அது எனக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங் தான். இப்போ காது கூட கேட்காது, அவ்வளோவா கேட்காது, ரொம்ப கஷ்டம். சரி, அது எதுக்கு இந்த டாபிக்? இதுக்கு என்ன ரெமெடி? பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்கு என்ன ரெமெடி? ஆசீர்வாதம் என்ன ஆகும்? அது ஆசீர்வாதம் நம்ம எப்போ சொல்லணும்? குட் மார்னிங் எப்போ சொல்லணும்? குட் ஈவினிங், குட் மார்னிங் எப்போ சொல்லணும்? காட் பிளஸ் யூ எப்போ சொல்லணும்? காட் பிளஸ் யூ அபுடன்ட்லின்னு சொல்லணும். பிளெஸ்ஸிங் எப்படி சொல்லணும்? எப்படி மற்றவங்களுக்கு நிலை நிற்கும்? நீங்களும் ஆசீர்வதிக்கும், மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரே ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்ந்ததும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேராபீன்களின் துதி கணம் மேன்மையின் பாட துதிக்க வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய நற்சேனையாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளை என்ன கட்டளை? அன்பு. இதே பைபிளில் கொரிந்தியர் 13 சாப்டரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எது கட்டளைன்னு என்று நீட்டாக தெரியும், விவரமாக தெரியும். எல்லாரையும் நேசிக்கணும். லவ் அவர் நெய்பர், லவ் அவர் சில்ட்ரன், லவ் புவர்ஸ், லவ் தரித்திரர். செய்றீங்களா? சிறுமைப்பட்டவர், லீஸ்ட் இன் எவ்ரி திங். லவ் பண்ணுறீங்களா?
ஒரு வார்த்தை எப்படிப்பா இருக்குன்னு கேட்குறீங்களா? ஐ டூ சார். பெருமைக்கு சொல்லல. என்னை திட்டுறாங்க. அவங்கள தொட்டாலே திட்டுறாங்க. புரியுதுங்களா? அவரை தெய்வமாக கொண்டு அவரை நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் நமக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று இதயத்தில் வைத்து அவருடைய எழுத்துக்களை, வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் கூர்மையான வைரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளாகவும் இரும்பு எழுத்துக்களாகவும் லாக்கரில் வைக்கிற ஜுவல்ஸை வைக்கிற மாதிரி வச்சு அதை வெளிப்படுத்தினா நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்கிற ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு சொல்லும் ஆசீர்வாதம், பக்கத்து வீட்டுக்கு சொல்கிற ஆசீர்வாதம், உறவினருக்கு சொல்கிற ஆசீர்வாதங்கள் நீங்கள் என்ன மனசில் சந்தோஷமாக நினச்சி சொல்லணும், அது நிறைவேறும். ஆசீர்வாதம்னா பரலோக ஆசீர்வாதம் உண்டு, பூலோக ஆசீர்வாதமும் உண்டு. நம்ம படத்தில் போகும்போது அவர் சாயலாக படைச்சிடாரு. அவர் மூக்கு இது, அவர் கண், அவர் காது, அவர் வாய், அவர் பல்லு, அவருடைய சுவாசத்தை தப்ப நான் சுவாசிச்சுட்ருக்கேன். என்ன செஞ்சாலும் தெரியுங்களா? முதல்ல பூமியை படைச்சி அதில் உள்ள எல்லா இப்போ பார்க்குறீங்களே மிருகம், செடி, கொடி, மழை எல்லாத்தையும் அவர் தான் படைத்தார். படைத்த பிறகு நம்மளுடைய காலு கீழே அதை பணிய வச்சு அதுக்கு பேரிட நம்மளை சாபித்து அவருடன் உறவாட, அதாவது மெல்லிய காற்றில் இப்போ தான் ஏசி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிகாலையில் உறவாட, பேசுகிறதுக்கு நம்மளை படைத்தார். நம்ம செஞ்ச பாவம் இப்போ இப்படி இருக்கும். ஆனாலும் அந்த பாவத்தை நீக்க அவரை நம்ம சுத்தரிச்சிட்டார். புரியுதுங்களா? டாபிக் அது வேறு. இப்போ உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிச்சுங்களா? ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவர் சாயலின் அபிஷேகத்தை கொடுத்த அவருடைய இரக்கத்தின் அபிஷேகத்துடன் அவருடைய கிரியின் அபிஷேகத்துடன் நடந்து விக்கிரகங்களுக்கு எதிர்த்து நின்று, சூனியத்துக்கு எதிர்த்து, பொய் பித்தலாட்டத்துக்கு எதிர்த்து, சண்டைக்கு எதிர்த்து நின்று அன்புடன் இரக்கத்துடன் நடந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். புரியுதுங்களா? கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். வெளிப்படுத்தல் அதிகாரம், அதாவது கடைசி சாப்டர் பைபிள்லேயே, இந்த புனித பைபிள் இது, அவர் கையால் எழுதப்பட்ட பைபிள், அவருடைய வார்த்தை இது. பவுல் வார்த்தை கிடையாது. செயின்ட் பவுல், சர் பவுல் வார்த்தையே கிடையாது. அவர் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லியிருக்காரு. எனக்கே இந்த நாலேஜ் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது சார். எல்லாம் அவர் கொடுக்குறது. நான் முட்டாள். இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது, பேச தெரியாது, பலகலான்னு பேசுவோம் ஒரு காலத்தில். 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என் வீட்டாருக்குமே இது ஒரு அட்வைஸ்னா என்ன? இதான் கட்டளை, அன்பு கட்டளை. சாப்டர் 1 verse 3. இந்த தீர்க்க தரிசனங்களை, இந்த பைபிள் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கிறவர்களை
கை கொள்ளுகிறவனும். அதான் அப்படி பிடிச்சிக்கணும், இதயத்தில் அப்படி பிடிச்சிக்கணும். யாவரும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இங்கிலீஷ்லேயும் வாழ்த்து தர்றேன், தப்பாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ப்ரொனன்சியேஷன் சொல்கிறேன். Blessed are those who hear and who keep what is written in it, for the time is near. Hallelujah. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சார், மனம் திரும்புங்கள். நியாய தீர்ப்பு நாளையில் நம்ம அவரோட போகணும். லைக் டு ஸ்டே இன் ஹெல். ஹெல் மீன்ஸ் என்ன தெரியுங்களா? 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டு வேக வச்சுக்கிட்டே இருக்கும், கறி வேகிற மாதிரி. சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் பார்க்கலாம், முன்னால் அடுப்பு போட்டுக்கிட்டு சிக்கன் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வெந்துக்கிட்டே இருக்கணும். எடுத்து பீஸ் ஆகாது, கரையாது, எரியும், மறுபடியும் வேறு வெந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். காட் பிளெஸ் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ விருப்பமாக இருந்தால் யூ லைக் இட். கொஞ்சம் கமெண்ட் லைக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு ஐக்கன் மற்றவங்களுக்கு நான் பார்த்து லைக்கோ இல்லை நான் கர்த்தர் சொன்னால் செய்வேன், அவ்வளோதான். இது சொல்லு அப்படின்னு செய். இந்த நாய்க்கு சாப்பாடு போடுன்னா போடு, இந்த குருவிக்கு சாப்பாடு போடுன்னா போடு, அவ்வளோதான். இந்த ஏழைக்கு 50 ரூபா கொடுன்னா கொடு, 5 ரூபா கொடுன்னா கொடு, 2 ரூபா கொடுன்னா கொடு. ஒன்றும் இல்லையா, வீட்டிலே உட்காந்துரு. அந்த நிலமை தான் என் நிலமை. சில டைமில் எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, நாய்க்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸ்ட்ரே டாக்ஸுக்கு கைவிடப்பட்டது. பிஸ்கெட்லன்னா கீழே இறங்க மாட்டேன். பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். அது காமிக்கிற அன்பு கூட மக்கள்கிட்ட இல்லை. அது ஒரு டாபிக் வேறு. அதையும் பைபிளில் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நல்ல நாளில் உங்களது உயிருள்ள வார்த்தைகளை தியானிக்க உங்களது பராக்கிரமான சுவாசத்தை எங்கள் நாசையில் ஊதி இந்த உலகத்தையும் எங்கள் நண்பர்களையும் இந்த வீடியோ மூலமாக காண வைத்ததற்காக நன்றி. நான் அல்ல கர்த்தாவே, நீரே இவர்களை வழி நடத்தும். இவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை தடை பண்ணாமல் அவர்களை காத்து கொள்ளும். உங்களுடைய செட்டைகளுக்குள் அவளை மறைத்து கொண்டு வழி நடத்தும். நீரே மெய்யான தேவன் என்று ஒவ்வொருவரும் அறியத்தக்க அவருடைய ஆசீர்வாதம். நல்ல சுகத்தை கொடும், ஞானத்தை கொடும், பலத்தை கொடும். உமக்கு விருப்பமான விருப்பங்களை எல்லாம் அவர்கள் கேட்கும்போது கொடுத்து ஆசீர்வாதம். சகல கணமும் துதியும் மகிமையும் உமக்கே உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.